வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நெருங்கி வருதா இல்லை விலகி போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. அதற்கு மிக முக்கியமான சில காரணங்களை பார்க்கலாம். என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக அப்பாயின்மெண்ட், அதே போல் ஓபிஎஸ்க்கு தனியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல்கள் ஒரு பக்கம் கசிஞ்சிட்டு இருக்கிற சூழலில் போஸ்டர் யுத்தம் அப்படிங்கிறது அது இன்னொரு பக்கம் தொடங்கியிருக்குது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில். அந்த போஸ்டர்களை நம்ம பார்த்தோம்னா, அதாவது அதிமுக தரப்பில் ஒட்டப்படக்கூடிய போஸ்டர்களில் பார்த்தோம்னா அதிமுக தான் பெரிய கட்சி, எடப்பாடியுடைய தலைமையை ஏற்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரும், இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யார் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்கிறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்டர்கள் மாதிரியில் ஒட்டப்பட்டிருக்குது. இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பொதுச் செயலாளர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சில போஸ்டர்களும் கூட ஒட்டப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் பாஜக தரப்புலையும் ராமநாதபுரம் பகுதிகளில் சில போஸ்டர்கள் அப்படிங்கிறது ஒட்டப்பட்டிருக்குது. அதில் அண்ணாமலை தான் வேண்டும், அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர்கள் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை, பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு, கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி செஞ்சுருவாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த போஸ்டர் யுத்தம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நெருங்கி வருதா அல்லது விலகி போகுதா, என்ன நடக்குது ரெண்டு கட்சிக்குள்ளே அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கிற நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி, அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, இவர்களோடு பத்திரிகையாளர் செந்தில்வேல், அதே போல் பத்திரிகையாளர் டி ராமகிருஷ்ணன், இவர்களோடு அரசியல் விமர்சகர் பொன் வில்சனும் இணைஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்மணி சார்கிட்டேருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமரை தனித்தனியாக ரெண்டு பேரும் சந்திக்க போகிறாங்க, எடப்பாடியும் பன்னீரும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. சில தகவல்களும் கசிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த சூழலில் தான் இந்த போஸ்டர் யுத்தம். எப்படி பார்க்குறீங்க? நெருங்கி வருதா விலகி போகுதா கூட்டணி அப்படிங்கிறது? சார், நான் நெருங்கி வர்றதாகத்தான் சார் கருதுகிறேன். தனித்தனியானா ஒன்றா பார்க்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேருமே இல்லை. ஒருத்தருக்கு வாழ்த்து சொல்லணும், ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லணும். பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பிரதமர் ஆமாம் சார், எடப்பாடிக்கு வாழ்த்து, ஆறுதல். என்னுடைய கருத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன கேட்டுறீங்க, நான் பதில் சொல்கிறேன். எனவே ஒன்றா பார்க்க முடியாது. ரைட். இந்த போஸ்டர் யுத்தம் கரெக்டு தான் சார். இது திரு அண்ணாமலை தொடரணும் அப்படிங்கிறது அவங்க கட்சியினுடைய உரிமை. இன்னும் ஒரு 10 லட்சம் போஸ்ட்டு கூட அடித்து ஒட்ட வசதி இருக்கவங்ககிட்ட மத்தியில் ஆளுங்கட்சி ஒட்டலாம். அதனால் அவுட் சைடராக அந்த போஸ்ட்டு அடித்து ஒட்டுனு தப்புன்னு சொல்லக்கூடிய யோகிதை தகுதி எனக்கு இல்லை. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை பேசுகிற போது ஐயா பழனிசாமின்னு பேசினார். எல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. இன்னைக்கு என்ன பேசினார்? ஒரு உண்மையை முதல்ல நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2000 எனக்கும் அவருக்கு எந்த விதமான மன வருத்தம் பிரச்சனைகள் கிடையாது. 2019 அவர் வாரணாசியில் பிரைம் மினிஸ்டர் மனு தாக்கல் பண்ணப்போ வாங்கணும், எல்லா முதலமைச்சர்களும் வரணும்னு சொன்னேன். இவர் போருக்கு போகிறது நீயே வழி அனுப்ப என்னையே கூப்பிடுறேன்னு கேட்டார். அதிலிருந்து தான் அவரை நான் வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன். அதாவது என்ன சொல்கிறாரு, அவர் தான் தொடர மாட்டார்னு அவர் மனசில் பட்டுடுச்சு. அதனால தான் 6 ஆண்டு காலங்களுக்கு ஒரு உண்மையே சொல்கிறாராம் வெளியில். இவர் பிரதம அமைச்சரை அவமானப்படுத்தினார், என்ன இல்லை அவங்க கட்சிக்காரங்களும் சொல்கிறார். நான் எனக்கு அவருக்கு ஒன்றும்லாம் கிடையாதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஐயா எல்லா ரெக்கார்ட்லையும் இருக்குது, ஐயா எடப்பாடி அவர்கள். இன்னைக்கு அந்த உண்மை அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெளியே சொல்லப்பட்டு அதை கோத்து விடுறாரு. எனக்கு அவருக்கு இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் அவமரியாதைப்படுத்தினாருங்க அவர். அதனால்தான் கூட்டணி வேண்டாங்கிற வார்த்தையை அவர் சொல்லலை, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் இல்லை, இது தொண்டர்களோட மனநிலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த போஸ்டரை? எந்த போஸ்டர் சார்? 3 சொன்னீங்கல்ல. இல்லை, இந்த 2 போஸ்டரையும் வச்சுக்கோங்களேன். அதிமுகவில் அதிமுக தான் பெரிய கட்சி, எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களோட மனநிலை. இந்த பக்கம் அண்ணாமலையே தலைவராக தொடரணும்,
அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களோட மனநிலை, அப்படி எடுத்துக்கலாமா? அந்த கட்சியினுடைய தொண்டர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ அடிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. நான் அதை வந்து கருத்து சொல்ற உரிமை எனக்கு இல்லை, அதான் நியாயம். இந்த ரெண்டு நாங்கள் செங்கோட்டை கூட போயில்ல உங்கள் கூட தான் இருக்கிறோம்னு யாரெல்லாம் காமிச்சுக்க ஆசைப்படுறாங்களோ அவங்க அடித்து விட்டுருக்கிற போஸ்டர். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இவர் யூபிஎஸ் நீங்கள் தொடரணும், இல்லை உங்கள் தலைமையில் இருக்கணும், உங்களை ஏற்றுக்கிட்டால் தான் அதெல்லாம் வந்து அதிமுகவிலேயே நாங்கள் செங்கோட்டை கூட போயில்ல நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம்னு காமிச்சிக்கிறதுக்கான அடையாளம்னு எடுத்துக்கிறேன். சரி, அப்போ மாற்றங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட கருத்து எடுத்துக்கலாம். அண்ணாமலை மாற்றங்கிறது சார், அதனால தான் 6 வருஷம் கழிச்சு ஒரு உண்மையை ஒரு வாய் திறந்து சொல்கிறேன்னு தான் 2 நாளைக்கு முந்தைய ஒரு பேசுறது வேறு, இன்னைக்கு அவர் பேசுறது வேறு. அது எனவே அவர் தானாக ஒரு வார்த்தை வேற கண்டுபிடிச்சிருக்காரு, நான் சுயம்பு அப்படின்னுட்டு. என்ன மன்னிச்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. இன்னும் ஒரு பயில நான் அப்படி பார்த்ததில்லை சுயம்பாக. ஐயப்பன் பெற்று படிக்க வச்சு ஐயப்பன் காசில் ஏதோ ஒரு டிகிரி வாங்கி இல்லை, தானா வளர்றவங்களும் அப்படி சொல்லுவாங்கல்ல, நான் எனக்கு வந்து யாரும் எந்த உதவியும் பண்ணல, நானே வளர்ந்து சொல்லுவாங்க. யாருக்கு எனக்கு எங்கள் ஐயப்பன் தான் சார் படிக்க வச்சாங்க. எல்லாருக்கும் அது இருக்கும், சகஜம்தான். சரி சரி, அது தனி மனித தாக்குதல். விவசாயின்னா 18 சென்ட் அவங்க அப்பா வச்சிருந்தாரு, பண்ணையாரும் விவசாயின்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா தப்புன்னு. ஆனால் இந்த சுயம்பு கியம்புங்கிறது அண்ணாமலையோட தனிப்பட்ட தாக்குதல்கள் நாம் போக வேண்டாம். தனிப்பட்ட இல்லைங்க, அவர் தனக்கு ஒரு பதவியை தானே வழங்கிக்கிறாரு, சரியில்லைன்னு சொல்றாரு. ரைட். இப்ப நடக்கிற பேச்சுகளை வச்சு பார்க்கும்போது ரவீந்திரன் துரைசாமி, அண்ணாமலை மாற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதா? எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை சந்தித்த போது அண்ணாமலையை மாற்றுங்கிற அழுத்தத்தை ஏதாவது கொடுத்துட்டு வந்தாங்களா? என்ன நடக்குது உள்ள? அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்க வாய்ப்பு இல்லை. அந்த கட்சி இன்னொரு இதுலேயுமே வந்து அண்ணாமலைக்கு எதிராட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழிசைக்கு எதிராக எல்லாருமே இருந்தாங்க. அன்னைக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு தமிழ் தேசியமாக இந்துத்துவான்னு சொல்லும்போது இலகணேசன்ஜி, ஹெச் ராஜாஜி, தென் பொன் ராதாகிருஷ்ணன், வானதி எல்லாருமே வந்து தமிழிசை தலைவராக இருக்கிறத பொறுக்க முடியாமல் தமிழ் தேசியத்தை அங்கே எழுச்சி பெற செய்தாங்க. சீமான் வந்து இந்துத்துவாவோட தமிழ் தேசியம் அதிக வாக்கெடுத்து சீமான் சுயம்பா வந்த தலைவர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலையோட கம்பேர் பண்ண கூடங்களோட சுயம்புங்கிறது ஒரு கம்பேரிசன் தான். யாருமே 100% சுயம்பா இருக்க முடியாது. சரி, அந்த கம்பேரிசனில் தான் சென்ட்ரல் பவர், சென்ட்ரல் அதிகாரம் எல்லாத்தையும் மீறி தமிழ் தேசியம் அங்கே வாக்களை எடுக்குது. அதற்கு பிறகு நடந்த மக்களவைத் தேர்தலில் அமித்ஷா வந்து திமுக ஊழல், அதிமுக ஊழலுங்கிறாரு. அதிமுகவோட கூட்டணி போகிறாங்க. அப்பவும் சீட்டு ஒன்றும் கிடைக்கல. சீமான் வந்து தமிழ் தேசியம் வந்து இந்துத்துவாவோட அதிக ஓட்டு எடுத்துடுறாங்க. தென் 2021 4 சீட்டு கிடைக்குது. ஆனால் எல்முருகன் தலைமையில் எடுத்த ஓட்டை விட சுமார் 2 மடங்குக்கு மேலே, சுமார் 3 மடங்கு வரை 6.8% வாக்கு சீமான் எடுத்துடுறாரு. நான் ஒருத்தன் தான் சீமான் தனிச்சு இருக்கிறதுக்கு ஒரு வெயிட் இருக்குது, திமுக அதிமுக வேண்டாங்கிற ஓட்டு கிடைக்குங்கிறத நான் மட்டும்தான் சொன்னேன். அந்த ஓட்டு ஒரு பேலன்சிங் ஓட்டாக கூட இருந்து. சரி சரி, இப்போ சொல்லுங்க, இந்த கூட்டணி அமையுமா? இப்பதான் வர்றேன், வாங்க. அதற்கு பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தொடக்கும் போது அண்ணாமலை தான் 3வது இடம் வருவார். டெல்லி பணப்பலம் ரிசோர்ஸோட வருவார். சீமானால வர முடியாதுன்னு சொன்னேன். அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள 3வது வந்தார். ஆக முந்தைய தலைவர்கள் தங்களோட உள்கட்சி குழப்பத்தில் சீமான் கிட்ட பிஜேபி சிறிய கட்சி ஆட்டு 6.8 2.7 இருந்த இடத்துல நகர்ப்புற உள்ளாட்சியில் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு ஒற்றை தலைவரை மீறி அண்ணாமலை வராரு. அதற்கு பிறகு 2024 சீமான் எடுத்த 8.2ங்கிறது பிஎம்ஓவை பெருசாக பார்க்குறாங்க. இந்தியாவிலே 4வது ஒருத்தர் வந்து இந்த வாக்கெடுக்கல. மாயாவதி கூட 3வது வந்தவங்க 8% தான் எடுத்திருக்காங்கிறது பிஎம்ஓ ஃபுல்லி அப்ரிஹெண்டட் த ஃபேக்ட். 1. 2வது இதில் அண்ணாமலை வந்து ஒரு 3/4% வாக்கு சீமானோட அதிகம் எடுத்திருக்கிறாரு. 3/4%னா கூட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்க, ரிசோர்ஸஸ் இருக்குது, பவர்ஃபுல் கேண்டிடேட் எல்லாம் எடுத்திருக்கிறாரு. பட் லிட்ரலி 8.2ஓட 9ங்கிறது கூடுதல் தான். நான் மற்ற 11.4 மற்றவங்களெல்லாம் தள்ளிக்கிட்டு தான் இந்த இதை பார்க்குறேன். அதற்கு பிறகு கோட்டை விட்ட இடம் ஈரோடு கிழக்கு. ஈரோடு கிழக்கு எப்படி சீமான்கிட்ட அவங்க ஆர்கே நகரில் உள்கட்சி குழப்பத்தில் கோட்டை விட்டாங்களோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் கோட்டை விடுறாங்க. அண்ணாமலை நிற்கணும்னு சொல்கிறாரு. களத்துக்குள்ளே ஒரு கட்சி நிற்கிறது பெரிய விஷயம். களத்துக்குள்ளே நிற்கானால தான் கமலஹாசனும் தினகரனும் பின்னோட சந்திச்சாங்க. 1% இருந்து சீமான் 8 வந்திருக்காருன்னா தமிழ் தேசியமும் என்னவோ எனக்கு தெரியாது. களத்துக்குள்ளே நிற்கிறது பெரிய வெயிட்டு. எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு 10.5 என்ன கருத்து சொல்லணும்னு தெரியாமல் களத்தை விட்டு விலகிட்டாரு.
எங்க விக்கிரவாண்டியில. ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள நின்னா சீமானுக்கும் இல்ல அவர்ல நடந்ததை விட இப்ப நீங்க நடக்க போறதுக்கு நடக்க நீங்க போறதுக்கு தான் கருத்தை- வரேன். கருத்தை சொன்னா கரெக்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நடக்க போறதுக்கு தான் வரேன். அதுல விளையிட்டார். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, களத்தை விட்டு வெளியேறின எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் பண்றாரு. பிஜேபியும் என்டிஏயும் களத்தை விட்டு வெளியேறி இருக்குது. சரி. அப்போ அண்ணாமலையை பொறுத்தளவுல எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்கிறாரு. ஆனா தமிழ் தேசியத்தை விட இந்துத்துவா வந்து கொஞ்சமாவது அதிகம் அல்லது ரொம்ப கீழே போகாம காப்பாத்தினது அண்ணாமலை தான். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு அடையாளம். மூப்பனார் வெற்றி பெற்ற காங்கிரஸுக்கு ஜெயலலிதாவே மைனர் பார்ட்னராக நிறுத்தினவர் 11 சீட்டுக்கு. அதே மாதிரி கலைஞரே ஒரு கட்டத்துக்குள்ள 17 சீட்டை மூப்பனார் 20 நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த உயரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு தோத்த ஒரு கட்சியில், நாம் தமிழருக்கு கீழே கிடந்த ஒரு கட்சியில் இந்த கட்சியை தூக்கி நிறுத்தி இருக்கிறது அண்ணாமலை தான். அது டெல்லிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த சோ அப்ப மாற்றத்துக்கான வாய்ப்பு இல்லை. மாற்றத்துக்கான வாய்ப்புங்கிறது அந்த கட்சி இருக்க வேண்டிய முடிவு. அவருக்கு எதிராக உள்ளுக்குள்ளே பல லாபி இருக்குது. காமராஜ் ராஜாஜி லாபி மாதிரி இந்த மண்ணில் எடப்பாடி அண்ணாமலைக்கு எதிரான உள்ளுக்குள்ள ஒரு லாபி இருக்குது. அவுட் சோர்ஸா உள்ள எடப்பாடி விஷயம் மட்டுமே அதை எடுக்க முடியாது. உள்ளுக்குள்ளேயும் அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழிசைக்கு எதிராக ஃபைட் பண்ணனால தான் சீமானை வளர விட்டாங்க. இது ஈரோடு கிழக்குல அண்ணாமலையை நிற்க விடக்கூடாம பண்ணி தான் சீமானை வளர விட்டுருக்காங்க. இது சிலருக்கு தெரியல. களத்துல இருந்து வந்தவன் ஏசி ரூம் அனலிஸ்டுக்கு தெரியாது. அந்த இது கண்டெயின் பண்ண முடியும்னா, தமிழ் தேசியத்தின் வளர்ச்சியை கண்டெயின் பண்ண முடியும்னா அண்ணாமலை லீடர்ஷிப்பால் தான் முடியும். அல்லது இந்த 18% வாக்கும் ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டான்னு வந்த ஓட்டு, அந்த ஓட்டு இன்னொரு திராவிட கட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள். சரி, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கு? அதுக்கு வாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லாரும் அவங்க லாபத்துக்கு தான் நிற்பாங்க. எடப்பாடி முழுக்க அவருக்கு லாபத்துக்கு தான் நிற்பார். அவருக்கு நஷ்டம் வரக்கூடிய எதையும் அவர் செய்ய மாட்டார். எடப்பாடி சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் பண்ணல, சமர்த்தார். ராமதாஸ் வேண்டான்னு தான் நினைச்சார். ஆனால் சசிகலா அம்மையார் வரும்போது 2 வரல ஒருத்தரை சாய்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ 10.5 கொடுத்து இவரை சாய்ஸ் பண்ணும்போது ஒரு எடப்பாடிக்கு அப்ப லாபகரமானது பாஜக கூட்டணி தான். அவர் நம்புறாரா? அதுல சசிகலா அம்மையாரை உள்ள விட்டா ஒட்டகம் கூடாரத்தில் பூந்த மாதிரி தன்னோட தலைமையை கேள்விக்குறியாகும். ஸோ எடப்பாடி வந்து ராமதாஸ் போகுன்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு. இப்போ அவரு யாருமே அவருக்கு கூட்டணிக்கு இடம் இல்லாம முபாரக் மட்டும் அவர் கூட இருக்கும்போது பிஜேபி கூட்டணின்னு சொல்றதுல பலரோட இம்பார்ட்டன்ஸை அடிச்சிடுறாரு. பல உள்ளெதிரிகள் வெளியெதிரிகள் பலருக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் அடிச்சிடுறாரு. அப்போ இந்த சிச்சுவேஷனில் தேமுதிக ப்ரோ டிஎம்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணசாமி உள்ஒதுக்கீட்டில் அருந்ததியருக்கு ஆதரவாக இவர் கொங்கு மன்றத்தில் போனதில் ஓட்டே போடாத ஜாதி காலில் போய் விழுறியா, எங்களால் தான் உனக்கு மானமாவது காப்பாற்றப்பட்டு ஓப்பனாக அடிக்கிறாப்புல. அப்போ இந்த இக்கட்டான சிச்சுவேஷனில், யாரும் இல்லாத சிச்சுவேஷனில் 18% வாக்கெடுத்த என்டிஏக்கின் தலைமை கட்சியான பிஜேபி கிட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. பிஜேபி தலைமையில் தானா கூட்டணி? அது இவர் அமித்ஷா சொல்றாரு. எடப்பாடி அதை ஒத்துக்க மாட்டாரு. எடப்பாடியும் ஒவ்வொரு மூவையும் தனக்கு என்ன லாபம்னு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பன்னீரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. நாளைக்கு பன்னீரும் பிரதமரை சந்திக்க இருக்காரு. பன்னீர் பிரதமரை சந்திக்கிறது என்டிஏல ஒரு கான்ஸ்டியூண்ட். பன்னீரை வந்து சிஎம்மா கன்டினியூ பண்ண சொன்னாரு. அதை செய்யல. எடப்பாடி கன்டினியூ பண்ணி சிஎம் நினைச்சதை ஓரளவு செய்து கொடுத்தாரு. பன்னீர் மேல அந்த இடத்துக்குள்ள நீங்க சேருங்கன்னு சொன்னது பிஎம். ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. கூட்டணியில் என்டிஏக்குள்ள இருக்காப்புல. இவர் வெளியே இருந்து போறாரு. இது ஒன்று கூட்டணி முடிவாயிட்டுன்னு சொல்ல முடியாது, முடிவு ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து 330 சீட்டு ஓடி வருவாரு, 3வது முறை பிரதமர்னு சொல்லி அது உடஞ்சது. கூட்டணிக்குள்ள இருக்கிறது அமித்ஷா, அண்ணாமலையோ எதுவுமே இல்லை. சீட் தகராறு தான். யாருக்கு என்ன லாபம், மெட்டீரியல் கெயின், மெட்டீரியல் பெனிஃபிட், அதுக்குள்ளே தான் ஓடுது. அதை வச்சு தான் இவங்க செங்கோட்டையனை வச்சு அதுக்குள்ளே ப்ளே பண்ணுறாங்க. சைதை துரைசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றுபட்ட அதிமுகன்னு விட்டாரு. தலைவர் யாருன்னு சொல்லலை. உடனே டக்குன்னு எடப்பாடி தரப்பு திருப்தி அடிக்கிறாங்க, ஷார்ப்பாக இருக்கிறாங்க. ஸோ தங்கள் லீடர்ஷிப்பை பாதிக்கக்கூடிய எதையும் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்க. பாஜக அண்ணாமலை வந்து 18-19.4ங்கிறதுல ஆர்கியூமெண்ட்டை வைப்பார். அது தலைவராக இருந்து தான் வைக்கணும் இல்லை, எந்த பொசிஷனில் இருந்து பாஜகவுக்குள்ளே வைப்பாப்பில். ஸோ என்ன லாபம் கூட்டணியில் அண்ணாமலையை பொறுத்தளவில்? அது வந்து அவர் களத்தில் சீமான் நிற்கிறாரு, எடப்பாடி நிற்கல, தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எடப்பாடிக்கு 2 கண்ணு போடணும்னா இந்த அணி தோக்கணுங்கிறது தான் அண்ணாமலைக்கோட ஒரு இது கண்ணோட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள கட்சிக்குள்ள அவருக்குள்ள 18% நான் நிரூபிச்சிருக்கிறேன், நீ 19 தான், 10, 9, 100, 90 அந்த பார்கெனில் நிற்பாங்க. இது எப்படி போகுதுன்னு போக தான் தெரியும். ரைட். செந்தில்வேல் சார், இப்போ ரவீந்திர துரைசாமி ஒரு கணக்கு சொன்னார். உங்க கணக்கு என்ன இதில்? இல்லை,
அண்ணன் ரொம்ப புத்திசாலி கெட்டிக்காரர் அண்ணன் எப்போவுமே. அது வந்து எதிர்க்க இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிற அவருடைய ஆற்றல் நான் வந்து உள்ளபடியே பாராட்டுறேன். நான் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தலைப்பு வந்து அதிமுக பாஜக கூட்டணியா இல்லை சீமானுடைய வளர்ச்சியா அப்படின்னு. அவர் நேராக எங்கே கொண்டு போய் வண்டி நிப்பாட்டிட்டாருன்னா அண்ணாமலையோட சீமான் வளர்ச்சி அதிகம் அப்படின்னாரு. அப்புறம் சீமானோட அண்ணாமலை வளர்ச்சி அதிகங்கிற இடத்துக்கு வந்துட்டார். எனக்கு ரெண்டுக்குமே என்ன டேட்டான்னு தெரில. சீமான் 1% ஆரம்பித்தார். சீமானுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் எனக்கு கடும் முரண்கள் இருக்கிறது, நான் கடுமையாக விமர்சித்து வருவான்னு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் 1% ஆரம்பித்து தனித்தே போட்டியிட்டு அவர் 7% தாண்டிட்டார். ஆனால் பாஜக அண்ணன் பேசுகின்ற எல்லா விவாதங்களிலும் அண்ணன் ரொம்ப கிளவராக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. என்டிஏ அலையன்ஸ் 18%. பாஜக எவ்வளோன்னு சொல்லவே மாட்டாங்க அண்ணன். பாஜகவோட ஓட்டு என்ன, அது என்னவா இருக்குது, அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு, அந்த டேட்டா பேசணும்ல. 2014 அண்ணாச்சி பொன்னார் இருக்கின்ற போது என்னவா இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள்ங்கிற பவர்ஃபுல் லீடர் இருந்த காலத்திலேயே அவங்க 5.56 2 தொகுதியில் வின் பண்ணாங்க. சரி, 2019 என்னவா இருந்துச்சு 3.66. நீங்கள் இன்னைக்கு 2021 தேர்தலில் என்னவா இருந்துச்சு பாஜக ஓட்டு சட்டமன்ற தேர்தலில் 2.26. அப்புறம் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11.25. 11.25னா எப்படி 23 தொகுதிகளில் போட்டிட்டு அது எல்லா கூட்டணியும் சேர்ந்து அதில் 4 பேர் மேஜர் பிளேயர். யாரெல்லாம் நீங்கள் பாரிவேந்தர், திரு ஏசி சண்முகம், திரு பாரிவேந்தர், மாதிரி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள், இந்த பக்கம் தேவநாதன், இவங்க எடுத்த வாக்குகளே 9 லட்சம். நீங்கள் இதெல்லாம் சேர்ந்து பட் இதை எதுவுமே நம்ம கணக்கில் எடுத்துக்காமல் இது எல்லாத்தையும் யார் கணக்கில் எழுதிடுவோம்னா எல்லாத்தையும் அண்ணாமலை கணக்கில் எழுதிடுவோம். சரிங்களா? ஸோ அப்படி அல்ல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு பாஜக வளர்ந்திருக்கிறது என்ற பிம்பம் அப்படிங்கிறதே ஒரு அதுக்கு டேட்டா இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பணிவான பார்வை. ரைட், இது ஒன்று. இன்னொன்று, கூட்டணி அமையுமா அப்படின்னா பெரும்பாலும் இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பிரகாசமாக இருக்கிறது. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு. தொண்டர்கள் அதை விரும்பலையா? ஏன்னா அந்த போஸ்டர்கள் அங்கங்கே பார்க்குறோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தொண்டர்கள் நீங்கள் பல நேரங்களில் இது ஈவன் திமுகவுக்கு நடந்திருக்கு, அதிமுகவுக்கு நடந்திருக்கு, இதுக்கு முன்பு காங்கிரஸோட இருக்கும்போது நடந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்து அப்செட் ஆகிற தொண்டர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நாளைக்கு சும்மா அவங்கவுங்க ஆதரவாளர்கள் வால்போஸ்ட் ஒட்டிக்க வேண்டியதான். நீங்கள் மேலேருந்து சொன்ன பிறகு கூட்டணி அமைச்சாகணும் இதுதான் சீட்டுன்னு பிறகு இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? கீழே வந்து இப்போ நீங்கள் பாஜகவுக்கு வேறு ஆப்ஷன் தான் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இது திருப்பியும் சொல்கிறேன், இந்த கூட்டணி அப்படிங்கிறது இதே கேள்வி திருப்பி கேட்கலாமே. இப்போ வந்து அதிமுகவுக்கு என்ன ஆப்ஷன்? இல்லைங்க, அதிமுகக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டிட்டு அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா குறைஞ்சிருக்குதா? இன்னைக்கும் தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சி, பாஜக எத்தனை இடத்துல இருக்குது? திருப்பி திருப்பி தோற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர பாஜகவை தவிர்த்துட்டு அதிமுக போட்டிட்டு சிறுபான்மையினர் அப்படியே அங்க இல்ல அப்படிலாம் நான் சொல்லல, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அகைன் நான் சொல்றேன், இப்போ நீங்க அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட அணிகள், அண்ணன் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டவர்கள் ஓரணியில், தமாக உள்ளிட்டவர்கள் ஓரணியில் என்றால் எஸ்டிபிஐ வெளியில வந்துடும். இப்படி ஒரு அலையன்ஸ் அமைந்தால் அது வந்து திமுகவிற்கு கடுமையான போட்டியை கொடுக்கும். விஜய் தனித்து போட்டியிட்டால் ஒருவேளை கொஞ்சம் ஒரு சிறிய அளவிலான வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை அவர் வந்து ஒரு சின்ன அளவில் அவருக்கு போனால் கூட அது வந்து உள்ளபடியே யாருக்கு சவால் அப்படின்னா திமுக அலையன்ஸுக்கு சவால் அப்படிங்கிற எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் பாஜகவை விட அதிமுக பெரிய கட்சி தானே, வாக்கு சதவீதம் அதிகம் தானே. இன்னைக்கு பாஜகவிற்கு தானே தேவை இருக்குது. கட்டாயம் பாஜகவிற்கு மிகச் சொற்பமான வாக்குகளையாவது வாங்குவதற்கு யாரோட அலையன்ஸ் வச்சா மட்டும்தான் முடியும். அதிமுக அலையன்ஸ் வச்சா மட்டும்தான் முடியுங்கிற இடத்துல நீங்கள் அதிமுக விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வழி? இப்போ அதிமுக ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் சார். இன்னைக்கு எடுத்து அண்ணன் சொன்னதுலேருந்தே கூட நான் இப்போ நீங்கள் சைதை துரைசாமியுடைய விவகாரத்தை வச்சு பாருங்கள். பிரச்சனை என்ன உள்ளே ஓடிட்டு இருக்குன்னா, சைதை துரைசாமியோட ட்வீட்லேருந்து நான் ஒன்று சொல்கிறேன். சைதை துரைசாமி அந்த ட்வீட்டில் என்ன போடுறார், அவர் ஒரு இது கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியோடு என்றைக்கும் சண்டையிட்டதில்லை, டெல்லியோடு சமரசமாக இருந்திருக்கிறார், அதை நீங்கள் கடைபிடிங்கன்னு ஒரு அட்வைஸ் சொல்றாரு. அடுத்த அட்வைஸ் தான் என்ன சொல்றாரு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, எல்லோரும் ஒன்று சேருங்கிறாரு. 2 அட்வைஸ் சார். ஒன்று டெல்லியோட சமரசமா போங்க, இன்னொன்று கூடி வாழுங்கள். இந்த டெல்லியோட சமரசமா போங்கிற சைதை துரைசாமியோட வாதத்தில் எந்த இடத்துலையும் அதிமுக கோவம் வரல. நீங்க தகவல் தொழில்நுட்ப அணி இப்போ ஐடி டீம் வந்து கொடுத்துருக்கிறதுல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சேர சொல்றதுல மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை. அகைன் நான் சொல்றேன், இப்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜகவோட கூட்டணி வைப்பதில் அல்ல பிரச்சனை. நீங்க கொண்டு வந்து திருப்பி யாரை உள்ள விட்டுறாதீங்க. திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவர்களையோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ கொண்டு வந்து அவங்க கூட விட்டுறாதீங்க. இவங்க அவங்களையும் சேர்த்து கூட்டணி வைங்க. இப்போ தகராறு இவங்களை சேர்த்துக்கிட்டு கூட்டணியா இவங்க சேர்க்காம கூட்டணியாங்கிறதுல மட்டும்தான் பிரச்சனை. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் போயிட்டு வராரு, பின்னாடியே ஓபிஎஸ் போயிட்டு வராரு, அப்புறம் ஓபிஎஸ் கடுமையாக முடிக்கக்கூடிய சிவி சண்முகம் போயிட்டு வராரு. இதெல்லாம் என்னன்னா கூட்டணியெல்லாம் இல்லை, இவங்களை சேர்த்துக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதான் தகராறை தவிர சரி அதுதான் பிரச்சனை. இதுல வந்து அப்புறம் நீங்க அண்ணாமலைக்கு ஒரு வால் போஸ்ட், நீங்க அண்ணாமலையை நீக்க வேண்டாம் அப்படிலாம் கிடையாது சார். நீக்கியாச்சுன்னா 4 நாள்ல மறந்துட்டு அடுத்த தலைவர் வந்து அண்ணன் வாழ்கின்ற அடுத்த தலைவர் பின்னாடி போயிடுவாங்க. நீங்க எந்த தலைவர்கள் பின்னாடி போய் இவங்க இது ஆபீஸ் இது எல்லா கட்சிக்கும் தேசிய கட்சி எல்லாத்துக்கும் அதான். நான் நாட் ஒன்லி பாஜக சொல்ல, காங்கிரஸா இருக்கட்டும் எல்லா கட்சிகளுமே தேசிய கட்சிகள் டெல்லியில இருந்து சொல்ல போறாங்க. இவங்க அடுத்தது அவங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும்.
அது பின்னாடி போவாங்க. என்ன மற்ற தலைவர்கள் செய்யாததை அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு ஒரு ஐடி டீம் கிரியேட் பண்ணாரு. அந்த ஐடி டீம் அண்ணன் வாழ்கன்னு டெய்லி போட்டாங்க. அவரை வந்து சோசியல் மீடியாவில் நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க. சோசியல் மீடியாவில் அவர் வளர்ந்துருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்கிறார். ரைட். பொன்வில்சனோட பார்வை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ராமகிருஷ்ணனோட பார்வை கேட்டு வந்துடுறேன். ராமகிருஷ்ணன் சார், இந்த அதிமுக இணைப்பு அப்படிங்கிறத வந்து பாஜக எப்படி சாத்தியப்படுத்த போகுது? ஏன்னா இப்போ வந்து ஓபிஎஸ் தனியாக பார்க்க போறாரு பிரதமர், அதே போல எடப்பாடியை தனியாக பார்க்க போறாரு. எப்படி இந்த இணைப்புங்கிறதை எப்படி சாத்தியப்படுத்துவாங்க? அதாவது எடப்பாடி பார்க்க போறாராங்கிறது பற்றி எனக்கு ஊர்ஜிதமாக தெரியல. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, ஓபிஎஸ் பார்க்கலாம், அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரெண்டாவது, இணைப்பை பற்றி அவங்க ஒன்றும் பாஜக வந்து இணைப்பை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட்டுக்க போகிறதில்ல. ஓகே, மிஞ்சி போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருங்க, அந்த சீட்ஸில் நாங்கள் ஏபிசிடியை நாங்கள் அகாமடேட் பண்ண போகிறோன்னு. அதில் ஐ திங்க் எடப்பாடி அவர்களுக்கு வந்து பெரிய ஆட்சேபனை இருக்க போகிறதில்ல. அது வந்து இப்போதைக்கு அவர் சொல்ல போகிறதில்ல, பட் ஒரு காலகட்டத்தில் சொல்லலாம். ஒருவேளை பாஜகவோட கூட்டணி தான் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுமானத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து விஜயோடைய அலையன்ஸ் வச்சுக்கிறது தான் பெருசாக விரும்புகிறாங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா ஒரு பிளான் பி பிஜேபி. பட் பிஜேபிக்கு வந்து அவர் அங்கே போயிடக்கூடாதுங்கிற. ஆனால் இப்போ வந்து பிளான் ஏவா அது மாறிட்ட மாதிரி தெரியுது. இந்த நெருங்கி போகிற பேச்சுவார்த்தைகள், இவங்க போய் பார்க்கறது, இதெல்லாம் இப்போ பிளான் ஏ பிஜேபியாக மாறின மாதிரி தெரியுது. நம்ம அதாவது அது உங்களுக்கு தெரியல, நான் அதில் ஒன்றும் அது போய் நான் மறுக்க போகிறதில்ல. பட் பாயிண்ட் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ தேர்தல் இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் நடக்க போகிறதில்ல, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகே, இது பீகாரில் இப்போ அக்டோபர் நவம்பரில் எலெக்ஷன் நடக்கணும், அது அந்த அளவு கூட இல்லை இங்கே. ஓகே, இன்னொரு அதனால் பட் இப்போ என்னென்னா இவரை பொறுத்தவரையில், எடப்பாடியை பொறுத்தவரையில் தனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு அவர் சொல்ல வர்றாரு. ஓகே, விஜய் வந்து ரொம்ப கெடுபிடி பேசினார்னா எனக்கு வந்து பிஜேபி இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு நெகோஷியேட்டிங், ஒரு பார்கெனிங் பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியாக கூட இந்த டாக்டிக் இருக்கலாம். அதனால் நம்ம இதில் வந்து அவங்க பார்க்க போகிறாங்கனாலே அலையன்ஸ் வச்சிட போகிறாங்க. இப்போது நீங்கள் 2023 அவரை வந்து வழிமொழிஞ்சார். ஓகே, யார், மோடி அவர்களை வழிமொழிஞ்சிட்டு அப்புறம் ஒரு மாதத்தில் ஜூலை மாதம் நினைக்கிறேன், ஜூலை 18 நினைக்கிறேன், செப்டம்பர் 25 வெளியில் வந்துட்டார் இல்லையா? ஸோ அதனால் அது அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? அதனால் இதை வந்து இது அரசியலில் இந்த மாற்றங்கள் ஏற்படுவது என்பது இயல்பு. அதனால் இப்போ பொறுத்தவரையிலையும் அவங்க அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் அப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவர் அந்த அணுகுமுறையில் தான் அஇஅதிமுக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதிமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து பாஜகவில் அந்த இணைப்பு அப்படிங்கிறத வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நடக்குதுன்னு பார்க்குறீங்களா, இல்லை எடப்பாடியை விரும்பி போகிறாரு அப்படி பார்க்குறீங்களா? இல்லை, அதாவது எனக்கு வந்து இந்த நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா, நெருக்கடி போன வருடமே கொடுத்துருக்கலாமே. ஏன் 2024 ஏன் நெருக்கடி கொடுக்கல? ஏன்னா இன்ஃபேக்ட் பிஜேபியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு 4 இடம் ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ 2019 24 வரைக்கும் அவ்வளவு வந்து முறை மோடி வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சீட்டு கூட இல்லாமல் கூட போகிறதுக்காக வந்து தனியாக போனாங்க. ஸோ அதனால் நெருக்கடி கொடுத்து தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுனா அது நெருக்கடியை போன ஆண்டே கொடுத்துருக்கலாம் ஒன்று. இப்போ வந்து என்னை பொறுத்தவரை என்னுடைய இதில் வந்து அவங்க வந்து திமுக வந்து ஆட்சியை அகற்ற வேண்டும். அதுக்கு இப்போ வந்து நம்ம தனியாக போனால் பிரயோஜனம் இல்லை, ஏடிஎம்கேட போனால் தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தீவிரமாக அதை நம்புகிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து அதுக்கு அவர் வேறு ஏதோ ஒரு கருத்து வச்சுருக்காரு, நிலப்பாடு வச்சுருக்காருன்னா அண்ணாமலையை வந்து அவங்க இல்லைப்பா நீங்கள் இருக்கணும் இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு அவருக்கு வேறு ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம். என்னை பொறுத்தவரையும் 2026 தேர்தலில் அவர் ஈடுபடுத்தப்படுவார் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் தலைவராக தொடராட்டாலும் கூட அவர் தமிழ்நாட்டு இதில் அது இருக்க போகிறாரு. எனவே அது ஒரு பாயிண்ட்டு. பட் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரையில் இப்போ அவர் வந்து விருப்பப்படாமல் இருந்ததை விட தான் வந்து அது ஒரு ப்ரெஷர், அதாவது தனக்கு வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம பிஜேபியோடையும் டோர் எனக்கு ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். ஸோ அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ வந்து ஒருத்தர் சொன்ன மாதிரி முபாரக் மட்டும்தான் அவருக்கு தோழமையை இதுவாக இருந்ததுங்க, இல்லை எனக்கு பல பேர் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியும். ஓகே, அதுதான் இப்போ அதை வந்து அட்டம் பண்ணுறாரு. அது சக்ஸஸ் ஆகிறாரா ஆகலையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
சரி, பொன் வில்சனோட பார்வை கேட்டுறேன். வந்துடுறேன், அவரோட பார்வை கேட்டது. பொன் வில்சன் சார், 2 பேர், அதாவது செந்தில்வேல் சார் சொன்னது, அதே போல டி ராமகிருஷ்ணன் சொன்னது, 2 பேருமே மிக முக்கியமானது. செந்தில்வேல் சொன்னதுல வந்து இந்த போஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுல ஒண்ணு. இன்னொன்னு டி ராமகிருஷ்ணன் சொல்றாரு, எங்களுக்கு அதாவது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிருக்காரு, எங்களுக்கு இந்த பக்கமும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பாஜகவோட இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. உங்களோட பார்வை இதுல என்ன? இல்லை, இப்போ இந்த போஸ்டர் விஷயம் பார்த்தீங்கன்னா செந்தில்வேல் சொன்னது கரெக்டாக, அது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க முடியாது. அதுவும் எதிர்க்கட்சியில் வரிசையில் இருக்கும்போது அந்த போஸ்டர்கள்லாம் யார் அடித்தது என்ன ஏது இதெல்லாம் பெரிய அளவில் துருவி ஆராய முடியாது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது. இதே ஆளுங்கட்சி வரிசையில் இருந்தால் உடனே பிடிச்சி உடனே தண்டனை கொடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கும்போது அதை ஏற்கிறதுக்கோ மறுதளிக்கிறதுக்கோ இல்லை கண்டுபிடிப்பதுக்கோ இல்ல, எல்லாருமே பேரை போட்டு தான் விட்டுருக்காங்க, பேரு போட்டோவோட தான் விட்டுருக்காங்க. இல்லை, அந்த பேர்லேயே கூட அந்த பேர் போட்டதுல கூட சில பேர் வந்து நாங்கள் எங்கள் பேரில் அது போடலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அது வந்து நம்ம ரொம்ப ஆராய முடியாது. மற்றபடி வந்து கூட்டணின்னு இறுதி வடிவம் பெற்ற பிறகு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போது பிஜேபி கூட்டணி வருமா அப்படின்னு அதிமுகவோட அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து இது நடைபெறப் போகிறது சட்டமன்ற தேர்தல். இன்னொன்று விஷயம் என்றால் 1 வருஷம் இடைவெளி இருக்குது. இப்போ ராமகிருஷ்ணன் அவர் சொன்ன மாதிரி இன்னும் போதிய அவகாசம் இருக்குது, 1 வருஷம் இருக்குது, நீண்ட தூரம் இருக்குது பயணப்படுறதுக்கு. அப்படி இருக்கும்போது பிஜேபி ஏதாவது நெருக்கடி கொடுத்துச்சான்னா 2024 கூட அவங்க நெருக்கடி கொடுத்துருக்கலாம். நெருக்கடி என்றால் எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்படாமல் ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கலாம். அந்த நெருக்கடியை முற்றிலுமாக மறுதளித்திருக்கலாம் எடப்பாடியார். ஆனால் சட்டமன்ற தேர்தல் போது அவங்க இறங்கி வந்து ஒருவேளை பேசலாம். அதாவது எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நீங்கள் பெரிய கட்சி சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறோன்ற மாதிரி ஒரு வேளை இறங்கி வந்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் பிஜேபி இப்போ சொன்ன மாதிரி பிஜேபிக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. அப்படி இருக்கும்போது இது நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது வேறு ஆப்ஷன் இல்லாமல் அதிமுகவை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் இது வரைக்கும் கூட அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடியார் வந்து பிஜேபி கூட்டணி அப்படின்றத சொல்லலை, நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அடிப்படையில் அரசியல் பேசியிருக்காங்க. அமித்ஷா சொல்றாருல்ல, ஆனா அமித்ஷா சொல்றாருல்ல அந்த விஷயத்தை, பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாரு. இல்லை, அமித்ஷா இல்லை, அத்தனை பேரும் சொல்லலாம். ஏன்னா பிஜேபிக்கு அந்த நெருக்கடி இருக்கிறது. பிஜேபிக்கு அதுதான் நான் சொன்னேன், பிஜேபிக்கு அந்த நெருக்கடி இருக்குது. ஆனால் எடப்பாடியாருக்கு அந்த நெருக்கடி கிடையாது. எடப்பாடியார் வந்து ஒரு ஓப்பன் ஆப்ஷனில் வச்சிருக்கிறாரு. நடைபெற போகின்றது சட்டமன்ற தேர்தல். என்னுடைய கப்பலோடு எத்தனை படகுகள் வேண்டுமானாலும் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. அதாவது எடப்பாடி சொல்றத கேட்கிற இடத்துல பாஜக இருக்குதா? அந்த அளவுக்கு பாஜக எடப்பாடி சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? எடப்பாடியார் சொல்றதை கேட்குற இடத்துல பிஜேபி இருக்குதா நீங்கள் கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி. என்னன்னா, யார் சொல்கிற இடத்துலையும் எடப்பாடியோ அதிமுகவோ கிடையாது. எப்படி திமுக வந்து மற்றவர்கள் பேச்சை கேட்டு தான் கூட்டணி வைப்பேன்ற நிலைமையில் இல்லையோ, அதுபோல் தமிழ்நாட்டில் அதிமுக என்ற தனி கட்சி அதைத்தான் வந்து ஒற்றை தலைமை ஆன பிறகு அந்த மிகப்பெரிய ஆளுமையை ஒவ்வொரு முறையும் வந்து எத்தனையோ சோதனைகளுக்கு நடுவில் எடப்பாடியார் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? கடந்த காலங்களில் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எப்படி என்றால் தங்கள் ஆளுமையை நிரூபித்து கொண்டு தங்கள் ஆளுமையின் கீழ் எந்த பிஜேபி என்றாலும் வரலாம் என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். அந்த ஒரு ஆளுமைக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று எடப்பாடியார் விரும்புகிறார். நடைமுறையில் எந்த அளவுக்கு வரும்னு தெரியும், ஆனால் எடப்பாடியார் விரும்புவது அதுதான். அதை கடந்த காலங்களில் நீங்க செங்கோட்டையன் போய் பார்த்தது, இப்போ போய் தம்பிதுரை பார்க்கறது, இதெல்லாம் பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புதே சார். இல்லை, அது தொடர்ந்து சந்தேகங்கள் வரதான் செய்யும். இன்னைக்கு நீங்க கூட சொன்னீங்க செங்கோட்டையன் பக்கம் யார் இருக்கிறாங்க யார் இருக்காங்க, நாங்க இல்லைன்னு நிரூபிக்கிறது கூட போஸ்டரா இருக்கணும். செங்கோட்டையனே யார் பக்கமும் இல்லை, அவரே அதிமுக எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறாரு. ஏனென்றால் அவரே இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. ஏனென்றால் அந்த மாதிரி அவரும் முன்னெடுக்கக்கூடிய நபர் கிடையாது. நான் எடப்பாடி பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த கேள்விகளே வராத. அவர் எதுவும் சொல்லலைங்கிறதான பிரச்சனை இல்லை. அவர் இப்போ சொல்லிட்டாரா நான் எதிர்பக்கம் போயிட்டேன்னு? இல்லையே, அதான் நான் சொல்றேன். அதாவது அதுதான் சார் சொல்லாம இல்ல, மௌனங்களுக்கு பின்னாடி 1000 காரணங்கள் இருக்கலாம்ல சார். இல்லை, மௌனங்களுக்கு பின்னாடி நீங்களும் காரணம் எடுத்துக்கலாம், நானும் காரணம் எடுத்துக்கலாம். அவர் ஆமோதிக்கிறார், நீங்க காரணம் எடுத்துக்கலாம், ஆமோதிக்கல நான் காரணம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்துக்கும் மௌனம் வந்து யூஸ் ஆகும். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே வந்து அந்த மௌனவாதி தான் அவரு.
மற்றபடி நம்மளுக்கு வந்து கடந்த கால அனுபவங்களை வச்சு தெரியும். அவர் வந்து ஒரு தலைமையை ஏற்று நடத்துக்கிற அளவுக்கு அவர் இருக்க மாட்டார், எந்த காலத்துலையும் அவர் இருக்க மாட்டார். செகண்ட் ஃபிடலில் தான் இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன் நான். அதனால் அவர் வந்து ஏற்கனவே பட்ட காயங்கள் பார்த்துருப்பார், ஓபிஎஸ் காயங்கள் எல்லாமே அவர் பார்த்துருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு முன்னெடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு விஷயம். 1000 அது போல் வந்தாங்களும் சரிங்க, கட்சி வந்து எடப்பாடி என்ற ஒரு ஆளுமையின் கீழ் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நடைபெற போகின்றது சட்டமன்ற தேர்தல். அப்போ என்ன செய்கிறார்னா, எடப்பாடியார் அவர்கள் எந்த நெருக்கடிக்கும் சமரசத்திற்கும் அடிபணியாமல் தன் கட்சியை தான் நடத்தி செல்ல வேண்டும் இரட்டை இலை என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தன்னுடைய பிரதான எதிரி என்பது திமுக. நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக மீது இருக்கின்ற 5 வருட அதிருப்தி ஓட்டுகளை நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்ற இடத்தில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் இப்போ கூட சீமானை பற்றி கூட சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சீமான் வந்து தெளிவாக இப்போ நான் சொல்லிட்டார், நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம், நான் வந்து அரசியல் வியாபாரி கிடையாது, நான் அரசியல் போராளி அப்படின்றதுல அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஒருவேளை பிஜேபி அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்சா பிஜேபி தேர்தலில் நிற்காம தொகுதிகள் கேட்காம வேணா அவர் ஆதரிக்கலாம். மற்றபடி வந்து அவர் பங்கீடுக்கு வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது இல்லைன்னு அவர் மறுத்துட்டார். அதனால் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆர்கே நகரில் சொன்னார், ஆர்கே நகரில் கட்சி குழப்பத்தின் இடையில் வந்து அதிமுக கோட்டை விட்டதுன்னு இல்லை. அப்படி பார்த்தா திமுக டெபாசிட்டே போயிடுச்சு. திமுகக்குள்ள எந்த உட்கட்சி குழப்பம் அந்த தேர்தலில் டெபாசிட் போயிடுச்சு. அதனால் இடைத்தேர்தலை வந்து நம்ம பெரிய அளவில் கணக்கில் கொண்டு போக முடியாது. இடைத்தேர்தல் என்பது ஒரு விதிவிலக்காகத்தான் இருக்கும் எல்லா தேர்தலையும். அதனால தான் இடைத்தேர்தலை வந்து கலைஞரும் புறக்கணிச்சிருக்காரு, ஜெயலலிதாவும் கடந்த காலங்களில் புறக்கணிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அது ஒரு வியூகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதே போல் 18.28 போன தேர்தலில் எடுத்தாங்க, தனியாக வந்து 11.25 வந்து பிஜேபி எடுத்தது. அது வந்து ஸ்டாலினும் வேண்டாம் எடப்பாடியும் வேண்டாம் என்ற ஓட்டு அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஏற்புடையதே கிடையாது. அந்த ஓட்டு எப்படின்னா, மோடி வேண்டும் ராகுல் வேண்டாம் என்று விழுந்த ஓட்டு. மோடிக்கும் ராகுலுக்குமான தேர்தல் அது. அது எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல் கிடையாது. ராகுல் வேண்டாம் என்ற விதத்தில் அவர்களுக்கு விழுந்த வீட்டு. ஆனா மோடி வேண்டாம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை சொல்றீங்க, அதற்கான பதில் எல்லாம் பேசிட்டு நம்ம இதை அடுத்து பேசுவோம். ரவீந்திர துரைசாமி உங்ககிட்ட தான். அதாவது பாஜக வந்து எதிர்பார்த்து, அதாவது அதிமுக வந்து யாரையும் எதிர்பார்த்து இல்லை, பாஜக தான் எதிர்பார்த்து காத்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? 2 பேருக்குமே தேவைதான். 18% வாக்கெடுத்த பாஜக அணியும் ஒரு சீட்டும் ஜெயிக்கல, 20.4 எடுத்த அதிமுக அணியும் ஒரு சீட்டும் ஜெயிக்கல. ஸோ சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு 2 பேருக்கும் தேவைங்கிறது தான் இயல்பான ஒரு இது. அமித்ஷாவும் வந்து ஒரு 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு கட்சியை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதை ஆசைப்பட தான் செய்வாப்பில். டேம்ஸ் என்ன, யாருக்கு என்ன பலன், யாருக்கு என்னங்கிறதான் பிரச்சனை. அதில் தான் அவர் சொன்னது மாதிரி இல்லை. இப்போ டி ராமகிருஷ்ணன் கூட அந்த விஷயத்தை குறிப்பிட்டார், இன்னும் எதுவும் முடிவாயில்ல. கண்டிப்பாக எதுவும் முடிவாயில்ல. ஆனால் டி ராமகிருஷ்ணன் விஜயும் அதிமுக பேசுகிறாங்க, ஏதாவது வெளிப்படையான எவிடன்ஸ் இருந்தால் அவர் சொன்னால் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாரும் ஊடகத்தில் பேசுகிறாங்க, மறுக்க வரல. இல்லை டி ராமகிருஷ்ணன் எந்த அடிப்படையில் குறிப்பிட்டார்னா, அவருக்கு வந்து இது வந்து 2 வாய்ப்புமே இருக்குது அதிமுகவுக்கு அப்படிங்கிறது அவர் சொல்றதுல தவறு இல்லை. இப்போ அதிமுக பிஜேபி கடையில் சம்திங் இஸ் கோயிங் ஆன். சிவி சண்முகம் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்க்கக்கூடியவர் அமித்ஷா போய் பார்க்குறாரு, தம்பித்துறை நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. எல்லாரும் துறை ரீதியாக உள்ள கோரிக்கைகள் நம்ம எடுக்க முடியாது, அரசியல் ரீதியாக அவங்க பேச்சு இருக்குது. இவங்க ஒரு டீமாக போய் அமித்ஷாவை பார்த்துருக்குறாங்க. இவர் பட்டேலுக்கு பிறகு பெரிய பலமானவர்னு ஆர்வி உதயகுமார் வந்து அமித்ஷாவை சொல்கிறாரு. ஸோ சம்திங் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்குது. கூட்டணிங்கிற இதில் கான்செப்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் தெரியுது. அண்ணாமலைக்கு பேச்சும் அது அவர் மறுக்கலை. மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷன் அதிமுகவுக்கு இன்னொரு கட்சிக்கும் இருக்குதா? இல்லை. கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கும் அவங்களுக்கும் இல்லை, கூட்டணியில் இருந்த புதிய தமிழகத்துக்கும் அவங்களுக்கும் இல்லை. புதிய தமிழகம், மீண்டும் சொல்கிறேன், உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் அருந்ததியர் ஜெயலலிதா முடிவுலேருந்து மாறினது தவறுங்கிறத புதிய தமிழகம் முடிவெடுத்திருக்காங்க. சிறிய கட்சி தான். முபாரக் இன்னைக்கும் எடப்பாடி கூட இருக்கிறாரு. எடப்பாடி கூட இன்னைக்கு இருக்கிறது முபாரக் மட்டும்தான். திமுக ஆட்சியில் உள்ள சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குங்கிறாங்க, தென் பட்ஜெட்டை பாராட்டுறாங்க. 2-3% வாக்கு 5 சீட்டு நின்ன ஒரு கட்சி. ஸோ இந்த சிச்சுவேஷனில்
அவர் பிஜேபியை நோக்கி போயிருக்கிறாரு. பிகைண்ட் த சீன் பிஜேபி அவர் அழைச்சிருக்கலாம், நான் மறுக்க வரல. அப்போ பிஜேபிக்கும் சீட்டு கன்வெர்ட் ஆகாதவங்களுக்கு அவர் பயன்படும் நினைக்கிறாரு, அவரும் பிஜேபி பயன்படுத்த நினைக்கிறாங்க. ரெண்டு ப்ரூவ்டு பார்ட்டிஸுக்கு இடையில உள்ள நெகோசியேஷன், அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். விஜய்க்கும் எடப்பாடிக்கும் இதில் ஏதாவது நடந்திருக்கான்னா, அவர் எனக்கு தெரியாம தான் நடந்திருந்ததுன்னா அவர் ஹிந்து பத்திரிகை நிருபர் ராமகிருஷ்ணன் சொன்னா எனக்கு தெரிய வரும். இது டேங்கிபிளா நடக்குது. இல்ல ரெண்டு சைடுல ஏதாவது நிபந்தனைகள் அப்படிங்கிறது இருக்குமா? ரெண்டு சைட்லயும், அதாவது பாஜக சைட்லயும் அதிமுக சைட்லயும். அரசியலுங்கிறது லாபத்துக்காக தான். அவங்களுக்கு என்ன லாபம்னு அவங்க பார்ப்பாங்க. எடப்பாடி தன்னோட லீடர்ஷிப்பை விட்டு கொடுத்து யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ள வரமாட்டாருங்களே, நான் தெளிவாக இருக்கிறேன். பாஜகவும் முன்னாடி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபரை ஒரு 5 சீட்டை தென்சென்னையும் கிடையாதுன்னு டாக்டர் தமிழிசை தூத்துக்குடியில் போய் நின்னது மாதிரியோ, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் கொஞ்சம் நான் வெளிப்படையாகவே இதில் கேட்டுறேன். அதாவது வந்து ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவுக்குள்ள சேர்த்திக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை பாஜக விதிச்சதாகவும், இந்த பக்கம் எடப்பாடி தரப்புல வந்து அண்ணாமலையை வந்து மாற்றணுங்கிற கோரிக்கை அவங்க வச்சதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மை? சசிகலா விஷயத்தில் திரு குணா இருந்த போது மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது இனிமேல் சசிகலா பற்றி அண்ணாமலை பேச மாட்டாருன்னு இந்த இதிலே சொன்னேன். வெளிப்படையாக ஒரு மாநில தலைவரை ரவீந்திரன் துரைசாமிங்கிற ஒரு மோடி லாயலிஸ்டால சொல்ல முடியும்னா, சசிகலா தொடர்பாக மோடி சம்பந்தமா வர்றது எல்லாமே வதந்திகள்ங்கிறத மீண்டும் சொல்லிக்கலாம். டேங்கிஃபுல்லா இல்லாத விஷயங்கள் தான் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன். அது சசிகலா விஷயத்தில் நாம் சொன்னது எல்லாமே பெரும்பாலும் மற்ற பிஜேபி தலைவர்கள் பலர் சொன்னதோடு நாம் சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னா, என்றாலும் இங்கே பொது வெளியில் சசிகலாவை சேர்க்கணுன்னு பேசுகிறாங்கன்னுங்கிற பேச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ள டேங்கிபிள் விஷயம்ங்கிறது அமித்ஷாவை இவங்க பார்த்தது தான். விஜயும் அது வந்து கற்பனையாக சிலர் ஊதி பெருசாகி விடக்கூடிய வதந்தி தான். அவரும் ராமகிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு வேலிஃபைடு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம், அவர் தான் சொல்லணும். ராமகிருஷ்ணன் சார் ஏதாவது குறுக்கிட்டீங்களா? அவர் உங்களை உனக்கி தான் ஒரு சில கேள்வியை முன்வைக்கிறாரு. விஜய்கிட்ட எந்த அடிப்படையில் போவாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி போவார். டேங்கிபிளா எந்த சம்பவம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், சம்பவம் ஒன்றும் இல்லை. அதாவது ஆனால் இப்போ வந்து இப்போ டாக்ஸ் அவங்க ஏதாவது ஒரு பேக் சேனலில் பண்ணுறாங்கன்னா அதை எல்லாருக்கும் தெரிவிச்சுட்டு பண்ணுவாங்களான்னு பண்ண மாட்டாங்களே. ஸோ அதால் முதல்ல ஒன்று ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அலையன்ஸ் வந்து நடைபெறணும். இப்போ நடைபெறால் தானே அவங்க அதை பற்றி வெளிப்படையாக அப்புறம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் நெகோசியேஷன் வந்து இப்போ நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளோ சீட்டு, இதெல்லாம் வந்து ஒரு பேக் சேனல் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் அரசியல்வாதிகள் கூட அதில் ஈடுபடுத்தப்படாமல் கூட இருக்கலாம். இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து விஜயோட போவார், அவர் விஜயோட பேசிகிட்டு இருக்காரு, அவர் விஜயோட பேச மாட்டார்னு என்ன இது? விஜய்க்கு வந்து இவங்க எல்லாரும் முதல்ல விஜயை பாராட்டி தானே இவங்க இருந்திருந்தாங்க. அதோடு இல்லாமல் விஜயும் வந்து அஇஅதிமுகவை வந்து விமர்சிக்காமல் இருக்கிறாரு. ஸோ இதனால் வந்து விஜயும் அஇஅதிமுகவும் ஒரே அணியில் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு சாத்தியக்கூறு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவங்க வந்து பட் அதே சமயத்தில் பேக் சேனலில் நெகோசியேஷன்ஸ் இதாக இருந்தால் அதை இவங்க ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறாங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் அவங்களுக்கு அந்த அலையன்ஸு ஃபைனலைஸ் ஆனாலே ஒழிய அது ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதனால் அப்போ வந்து பார்த்துக்கலாம், அப்போ வந்து எப்படிப்பட்ட இது. ஸோ பட் ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒருவேளை தனக்கு வந்து அதாவது இப்போ பாஜகவோடு இல்லாதபடி அவர் பேச போகிறாருன்னே வச்சுப்போம். அப்போது தென் விஜய் வந்து ஒரு பெரிய டிமாண்ட்ஸ் எல்லாம் போட்டார்னா அந்த டிமாண்ட்ஸை அவரால் மீட் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து அவர் தான் பாஜகவும் தனக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அப்போ விஜய்க்கு யாரோ ஒருத்தர் போய் ஆகணும். விஜய் வந்து ஏற்கனவே கூட்டணி பற்றி பேசிட்டார் முதல் மீட்டிங்லேயே. ஸோ அப்புறம் வந்து கூட்டணி இல்லாதபடி போனார்னா கூட்டணியே இல்லாமல் போயிட்டா இருப்பார், அவருக்கு அப்போ ஆளே இல்லாத போல் இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். ஸோ அதனால் இப்போ விஜய்க்கும் அவர் இது வந்து ஒரு ஒரு விதத்தில் அது ஒரு டாக்டிக் தான். ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் இப்போ இதில் வந்து நீங்கள் எதாவது டேங்கிபிளாக இருக்கான்னா டேங்கிபிளாக ஒன்றுமே இருக்காது, வெளிப்படையாக தெரியாது இப்போதைக்கு. ஒருவேளை கை கூடினால்தான் அதெல்லாம் பற்றி அதுக்கப்புறம் அவர் விழாவாரியாக பேசலாம். அதுதான் நான் செந்தில் வேலை இதை குறிக்கிறார். செந்தில் இப்போ இல்லை இப்போ வந்து பலவீனப்படுத்த பார்க்குறாங்களா அதிமுகவை? எஸ், ஆப்வியஸ்லி அதான் நடக்குது, அதுதான் உண்மை. அண்ணன் வந்து பேசுகின்ற பொழுது ஒரு வாதம் வச்சாங்க. நீங்கள் வந்து தேசிய ஜன அதாவது தேமுதிக வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது என்பது போல சொன்னதுனால அவங்க அதிமுக கூட இல்லைங்கிற ஒரு முடிவு கொண்டாங்க. அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட இல்லை. ஏன்னா பட்ஜெட்டை கடுமையாக டாக்டர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்தார். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த இருமொழி கொள்கையில். அப்போ பாமகவும் என்ன இல்லை, பாஜக கூட இல்லை. டாக்டர் கிருஷ்ணசாமி பாஜகவை சமீப காலமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே யார் தான் இருக்கிறான்னு எனக்கு சொல்லுங்களேன், யாராக இருக்கிறாங்களா? அன்புமணி ராமதாஸ் தெளிவாக ஏர்போர்ட்டில் சொன்னார் கூட்டணி நாங்கள், அதுக்கு இன்னும் ஓராண்டு இருக்குதுன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நாங்கள் இந்த கூட்டணியில் தொடரும்னு அவரும் எங்கேயும் என்னச்சல என்டாஸ் பண்ணல. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே அதிமுகவோட சேர்ற மாதிரியே தான் அண்ணன் வாதம் வைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஏன் அதிமுக பாமக உள்ளே வந்துட்டு இதே டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் எல்லோரும் உள்ளே வந்து தமாக எஃப்டிபிஐ உள்ளே இருப்பாங்க, பாஜக இல்லைனா பாஜக மட்டும் வெளியில் விட்டு என்ன பண்ணுவீங்க? பாஜகவுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு? என்டிஏக்கு 18% அந்த என்டிஏல யாரெல்லாம் இருக்கிறா? இதில் பாஜக மட்டும் கலத்தி விட்டுட்டா அதிமுக என்ன நட்டம்? ஏன் அப்படி ஒரு கூட்டணி அமைறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அதை பாஜக விடாது, அழுத்தம் கொடுக்கும். நம்ம இப்போ மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் ஒரு வாதம் வச்சாங்க. என்ன வாதம் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்படி அழுத்தம் கொடுத்துருந்தா நாடாளுமன்ற தேர்தலிலே கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு வாதம் வச்சாங்க. நான் சொல்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக அழுத்தம் கொடுத்ததாக நான் சந்தேகிக்கிறேன். அதுக்கு ஒரு சான்று தர்றேன். நீங்கள் பாருங்கள், நான் என்னோட யூகம் இது. நீங்கள் வந்து அதிமுக போட்ட வேட்பாளர்கள்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள், திரு ஜெயக்குமார் அவருடைய மகனை தாண்டி வேற யாருமே அறியப்பட்டவர்களோ சீனியர்களோ கிடையவே கிடையாது. இது அதிமுகவும் பாஜகவும் ரகசியமாக இருந்த சமயத்திலே நிறைய ஜெயலலிதா மாஸ் லீடருங்க. அது வேற. ஜெயலலிதா மாஸ் லீடர். நீங்க யாரை வச்சு நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வைக்கிற வல்லமையும் ஆற்றலும் அவருக்கு உண்டு. ஆனா நீங்க இந்த எலெக்ஷனை எப்படி அணுகுனீங்கன்னு நான் என்னுடைய சந்தேக பார்வை என்ன வைக்கிறேன்னா, 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதில் பாஜக முனைப்பா இருக்கும். திமுக எப்போ வந்து வெற்றி பெறுவதில் ஒரு சிரமத்தை சந்திக்கும், டஃப் ஃபைட் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக கூட்டணி உடஞ்சா மட்டும்தான் அது நடக்கும். திமுக கூட்டணி எப்போ உடையும்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவோட இருக்கிற வரைக்கும் அது வராது. இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கோ இடதுசாரிகளுக்கோ அதிமுக பக்கம் போகணும்னு ஒரு எண்ணம் எப்போ வரும்னா, அதிமுக பாஜக விட்டு வந்தால் தான் வரும். அப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நானும் சண்டை போடுற மாதிரி போட்டுப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தமிழ்நாட்டில் பெருசாலாம் ஒன்றும் சீட்டு கிடைக்க போகிறது இல்லை, நான் டெல்லியில் பார்த்துப்பேன். பட் அவங்க நம்பிக்கை வேறையாக போயிடுச்சு. இன்னைக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்கல. அதனால நம்ம என்ன செய்வோம், சண்டை போடுற மாதிரி பிரிஞ்சு நீங்கள் தனியாக நில்லுங்க, நாங்கள் வெளியில் வந்துடுறோம். ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவோம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. 2026 தேர்தலை ஒட்டி அந்த கட்சிகள்லாம் உங்களோட வந்துச்சுன்னா திமுகவுக்கு நம்ம ஒரு என்ன செய்யலாம், ஒருவேளை வெற்றிக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தலாம் என்று பாஜக ஒரு கணக்கு போட்டிருக்கு. இது என்னோட பார்வை, சந்தேகம் இல்ல. அது ஒரு கணக்கு போட்டுருக்குதுன்னா, இப்ப இவர் சொன்னார், பொன்னியல்சன் சொன்னாரு, இங்க முடிவெடுக்கிற இடத்துல எடப்பாடி தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நான் அதுல பாதி திரு பொன்னியல்சன் அவர்கள் சொன்ன கருத்துல நான் பாதி அக்செப்ட் பண்றேன். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு முழு மனதோடு பாஜக கூட்டணியில் உடன்பாடானா இல்ல, எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக இல்லை. ஆனா நான் இப்படி சொல்றேன், பொன்னியல்சனே ஒத்துக்குவார் நான் நினைக்கிறேன். நான் இப்படி கேட்கிறேன், ரெட்டலையை வச்சு எந்த இடத்துலையும் செக் வைக்காது பாஜகன்னு அருமை சகோதரர் பொன்னியல்சன் நம்புகிறாரா? மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி செய்யலையா பாஜக? நீங்க வந்து சிவசேனாவை உடைக்கலையா? நீங்க ஏக்நாத் சிண்டே கையில கொண்டு போய் கொடுக்கலையா? ஏக்நாத் சிண்டே தான் ஒரிஜினல் சிவசேனா சொல்லலையா? வில்லம்பு சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கலையா? இந்த மாதிரி பாஜக எத்தனை செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வேலையை தான் இப்போ செங்கோட்டையை வச்சு மிரட்டுறாங்க. நீங்க என்னைக்கு நீதிமன்றத்திலிருந்து ரெட்டலை தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்தின் கைகளுக்கு போச்சோ அன்னைக்கே அந்த செக்கை வச்சுட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைப்பதில் விருப்பத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. அவர் விருப்பம் இல்லாமலே கூட இருக்கலாம், நான் அந்த கருத்தில் உடன்படுறேன். ஆனா பாஜக சின்னத்தை காட்டி அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்காது என்று பொன்வில்சன் நம்புகிறாரா? சரி, அப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தால் அந்த நெருக்கடியிலிருந்து மீளக்கூடிய ஒரு ஆற்றல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது போல எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? கட்சிக்குள்ள எவ்வளவு தூரம் சப்போர்ட் இருக்கும்? இதெல்லாம் விருப்பின்றி இது எல்லாத்தையும் சேர்த்து பேசணுங்கிறேன். நான் இதை தமிழ் மணி தான் இதற்கான பதிலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். இருங்க வந்துடுறேன், அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரமா இருக்காரு. இல்ல, செந்தில்வேல் சில விஷயங்களை சொன்னாரு. எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறாரு. சார், எடப்பாடிக்கு அவங்க கொடுக்குறாங்கங்கிறது தான் சார் செங்கோட்டுவனை கூப்பிட்டு பேசுறது ரொம்ப ஆப்வியஸ். செங்கோட்டுவன் பொறுப்பான கட்சிக்காரராக இருந்தால் தலைமைக்கு தெரியாமல் போய் பார்க்கலாமா? இல்லை ஒரு பெரிய மனுஷன் அமித்ஷா கூப்பிட்டு பேசலாமா? என்ன சொல்லியிருக்கணும், அப்பா நீ அவனை அனுப்பிச்சவே நான் பேசுகிறேன், இவர் பார்க்க போனப்போ சொல்லியிருக்கலாம். இவர் 5 பேரோட கூட்டிகிட்டு தான் போகிறாரு, தனியாக போகலை. அவர் ஏதோ இப்போ வேறு மாதிரி கருத்து இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, அனுப்பிச்சு வைக்கணும் அல்ல. இப்போ நான் ஒரு வாதத்துக்கு கேட்குறேன், திமுகவில் இருக்கிற ஒரு 2ஆம் கட்ட தலைவரை அமித்ஷா கூப்பிட்டா திமுகவுடைய தலைமைக்கு தெரியாமல் பார்க்க போவாங்களா? போனால் அவங்க கட்சிக்காரவங்களா? எனவே அது அவ்வளவும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இருக்கிற இன்னைக்கு கூட்டணிகளில் அல்லது தனி கட்சியில் மிக பலமாக இருக்கிறது அதிமுக. 100க்கு 90% கையெழுத்துலாம் போடலை, 10% விட்டுருங்க. இவர் நான் அசம்பிளிக்கே கால் வைக்க மாட்டேன்னு சொன்னவர் டாக்டர் ராமதாஸ், தனி தப்பு வேற. அசம்பிளியில் போய் சிஎம்ஐ கேட்டார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொடுங்கன்னு, கால் வச்சு தான் கேட்டார். இல்லை, அவருடைய உயிர்நாடி கொள்கை, அவர் ரொம்ப முதிர்ந்த தலைவர். இன்னைக்கு அந்த கட்சிக்கு தன்
ஏதாவது செய்யணும் அந்த இனத்துக்கு நினைக்கிறார். அதை இவர் சொல்லிட்டார், நான் சாதிவாரி கணக்கை கொண்டு வருகிறேன். சார், ஒரு மிகப்பெரிய எமோஷனல் அப்ரோச் அது. பாட்டாளி சார், நீங்கள் பதில் சொல்லுங்க சார், நான் வேணான்னு சொல்லல, உங்கள் கருத்து உங்களுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியை கிட்டத்தட்ட கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவங்கக்கிட்ட ஒரு கணிசமான வாக்கு இருக்கத்தான் செய்து. இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த ஜாதியினுடைய எதிர்காலம் நான் பார்த்துக்கிறேன்னு பதில் சொல்லியிருக்கார் எடப்பாடி. எனவே இவங்க லேட் பண்ணினாங்கன்னா சார் எல்லாரும் ஒன்றா வாங்க அப்படின்னு அறிவுரை சொல்லுகிற பாஜக எதுக்கு செங்கோட்டையனை பிரித்து கூப்பிட்டு போகுது? நீங்கள் சொல்கிறதில் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல. அப்போ நீங்கள் இந்த 6ஆம் தேதி வரக்குள்ள செங்கோட்டையன் கையில் பிடிச்சிக்கிட்டு வா, நம்ம உட்காந்துலாம் செங்கோட்டையன் கேட்போம், தப்பு இல்லை. அது ஒரு தலைவனுடைய ஒரு தகுதியான. எப்பவுமே அதிமுகவில் வந்து பிரிஞ்சு நிற்கிறவங்கள வந்து கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறதுங்கிறது பாஜக காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ இந்த மதுரையில் கூட அப்படியான சம்பவங்களை எதிர்பார்க்கலாமா? ஏதாவது எந்த மதுரையில் சார்? இப்போ மதுரைக்கு வரப்போறாருல்ல, பிரதமர் வரப்போறாருல்ல, ஏதாவது எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமாக எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் சார். ரொம்ப சிம்பிள் சார். எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் நம்பர் 1 நம்பர் 2 இருக்கத்தான் சார் செய்வாங்க. ஒரு நம்பர் 2 சொல்கிறாரு, முன்னாள் நம்பர் 2 ஓபிஎஸ், நான் ஃபைல்லாம் நான் கையெழுத்து போட்ட பிறகு தான் ஓன்ட்ட வந்துச்சு, நான் வெளியே சொன்னால் திகாரில் இருப்பேன், நான் மோடியவே நேராக கேட்பேன். சார், உங்கள் நம்பர் 2 இதை சொன்னால் நீங்கள் சேர்த்துக்குங்களா கட்சியில்? பிளாக்மெயில் பண்ணுறார் சார் ஓபிஎஸ். நான் வெளியே சொன்னேன்னா நீ திகாரில் இருப்ப, நம்பர் 1. நம்பர் 2, அவர் பூந்து உடச்சி ஃபைலை அள்ளிட்டு போய் அவர் வேலை எல்லா டிவிலையும் காமிச்சாங்க, யாரோ வேலை, அதை குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கையில் கொடுத்தனுச்சு, கையெழுத்து போட்டு இதை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு அண்ணன் எடுத்துகிட்டு போனாங்க ஆன் ரெக்கார்ட். நான் இதே கேட்பேன், ஐயா இது மாதிரி உங்கள் ஆஃபீஸை உடைச்சி தாமரையை அடித்து உடைச்சி நம்ம டி நகரில் அள்ளிட்டு போனால் எனக்கு தமிழ்மணி சார், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அரசியலில் எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுவும் நடக்கலாம் இல்லையா சார்? நடக்காது சார். நான் என்ன சொல்கிறேன், தமிழ்மணி எப்போ வேணால் செத்து போகலாம். நீங்கள் கேட்டால் நான் மறுக்க முடியும். இல்லை, நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும், அப்பெல்லாம் சொல்லாதீங்க. மன்னிச்சுக்க, நன்றி. இல்லை எது வேணா எப்போ வேணா தமிழ்மணி செத்து போகலாங்கிறது அதானே சார்? தமிழ் இன்னைக்கு சாவியா நான் மாட்டேன்னு தான் நான் பதில் சொல்லுவேன். இதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற பதில். நடக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். ரவீந்திரன் ரொம்ப நேரமாக குறிக்கிறாரு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா? அப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ராமதாஸோட ஒரு ஏமாத்து வேலை தான். அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு போட்டது வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை போட்டிருந்தாங்க. அவர் கலைஞர்கிட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே மூப்பனார் போட்டது 20% வாங்கிட்டு போயிட்டாரு. குலசேகரன் கமிஷன் கமிட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் போட்டாங்க. அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாமே 10 ரூபா வாங்கிட்டு போயிட்டாரு. அவருக்கு பிரியாரிட்டி வன்னியருக்குள்ள தனி ஒதுக்கீடு தான். ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதெல்லாம் பிற ஜாதிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை தான். அதுதான் அண்ணன் அதை புரியாமங்கிற வார்த்தையை அண்ணனுக்கு நான் சொல்றேன். இதுக்கு வாங்க தலையிட்டேன்னு தவிர மற்றபடி அண்ணன் சொன்ன கருத்துக்கள்ல நான் வேறுபடல. அந்த இடத்துக்குள்ள அந்த டெக்னாலஜிஸ் வந்து பலருக்கும் தெரியாது. ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம தான் 30-20 இன்னைக்கு கலைஞர்கிட்ட பிரிச்சு வாங்கினாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம தான் 10 ரூபாய் வாங்கினாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது ஒரு போஸ்டர் தான். அவங்களோட மெயின் வன்னியர் தனி ஒதுக்கீடு தான். வன்னியருக்கு அவங்க உறுதியானவங்க. அதை நான் சொல்ல வரல. அதெல்லாம் அதுக்கு வந்துருவாங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க. இத முதல்ல பார்ட் 1 பார்ட் 2 ரைட். அதுல ஒரு செகண்ட் பொன்வேல்சன் குறிக்கிறார். ஒரே செகண்ட் பொன்வேல்சன் குறிக்கிறார். பொன்வேல்சன் அதே வேளையில பாமக அதிமுக கூட்டணி சாத்தியமுள்ள கூட்டணி தான். எடப்பாடிக்கும் நம்பர் 1 இம்பார்ட்டன்ஸ் பாஜகவை விட பாமக தான். பட் இன்னைக்கு டேங்கிபிளா பேசிட்டு இருக்கிறது பாஜக கூட தானால் கூட இன்ஹரண்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பாமக தான். அதுல எனக்கு மாறுபட்ட கருத்துல இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பாமகவுக்கும் சீட் கன்வெர்ட்டபிலிட்டி அதிமுக தான் இருக்கு. ஆனா என் தம்பிக்கும் ஒரு பயில சொல்லிடுறேன். பாஜக கூட்டின இஃப்தார் விருந்துல பாலு வந்தாரு. இவரு எடப்பாடி கூட்டின இஃப்தார் விருந்துல புதிய தமிழகமோ தேமுதிக வரல. இதை வச்சு நான் ஸ்ட்ரிக்டா பேசல. இது ஒரு மைனர் மேட்டர் தான். மற்றபடி மெட்டீரியல் திங் அவர் பேசுறது கரெக்ட் தான். இவர் பேசுறதே நம்ம இருக்கு. ரைட். பொன்வேல் சார் குறுக்கிட்டீங்க. இல்லை, இப்போ இது எப்படின்னா அது இஃப்தார் விருந்து அண்ணன் சொல்கிறாரு, அது அழைச்சதால் வந்திருப்பாங்க, இவங்க அழைச்சிருக்க மாட்டாங்க, தான் கட்சி மட்டும்தான் நடத்தியிருப்பாங்க அப்படின்றது. சரி. அப்புறம் வந்து
இப்போ ஜாதிவாரி இடஒதுக்கீடு சொன்னார். பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை நாதமே ஜாதிவாரி இடஒதுக்கீடு தான். அதில் தான் அவங்க முக்கியத்துவம். அதுவும் இல்லாமல் இப்போ சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப முக்கியமாக அவங்களது நம்பர் 1 கோரிக்கை அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வெறும் வன்னியருக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க ஏதோ ஒரு சமூக கட்சின்னு எல்லா இடத்துலையும் வந்து பிம்பம் கட்டமைக்கப்படும். சரி, இப்ப கூட்டணிக்கு வாங்க, சாதியை விட்டுட்டு இந்த கூட்டணிக்குள்ள வாங்க, இந்த கூட்டணிக்கு வாங்க. இல்லை, இப்போ அதனால தான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆப்ஷன். ஒரு மென்மையான ஆப்ஷன் என்னென்னா அதிமுக என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆப்ஷன் ஏன்னா குலசேகரன் கமிட்டி கடந்த முறை அமைச்சது, அதனால் தெரியும் அது. அதனால் மொத்தத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு போர்வையில் தான் அவங்க வந்து அவங்க குலத்துக்கும் வந்து வாங்கிக்கணும்னு பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து அதிமுக உடைக்க பார்க்குமா அப்படின்னா பெரிய அளவில் அதுக்கு ஆதாரம் அப்படின்றது கிடையாது. நம்ம உதாரணம் சொல்லுவோம், மகாராஷ்டிரா ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம ராஜா சார், 2019 தேர்தலில் உண்மையில் பார்த்தா உத்தவ் தாக்கரே கட்சியை உடைச்சி கொண்டு போனது காங்கிரஸ். பிஜேபி கூட கூட்டணியில் நின்று அவங்க தேர்தலில் நின்று 105 இடத்துல பிஜேபி ஜெயிச்சது. கூட்டணியில் உத்தவ் தாக்கரே கட்சி இருந்து 55 இடங்கள். சரி, அதிமுகவை உடைக்க பார்க்கலனா அப்ப செங்கோட்டையனை எதுக்காக தனியா கூப்பிட்டு பேசுறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, அது 1008 பேரை கூப்பிட்டு பேசலாம் சார். கட்சியில வந்து அதிருப்தியாளர்களை கூப்பிட்டு பேசலாங்க. 91 காங்கிரஸ்ல 60 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதுல 5 பேர் ஜீனத் சர்புதீன் முதற்கொண்டு 5 வருடங்கள் வந்து அதிமுக ஆதரிச்சு சட்டமன்றத்திலே உட்கார்ந்துட்டாங்க. சரி, 6ஆம் தேதி இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருமா? அதுக்கு வாங்க. இல்ல, இதெல்லாம் வந்து கட்சியை எந்தவித சரிவு பாதைக்கும் கொண்டு போவாது அப்படின்றது நான் சொல்றேன். அதே மாதிரி அதிமுக என்பது மிகப்பெரிய ஆளுமை கட்சி. அந்த கப்பல்ல வந்து யார் யார் ஏற வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது அந்த கப்பலின் கேப்டன் தான். அவர் தான் முடிவு செய்வார். 6ஆம் தேதி பார்க்கறது வந்து ஒரு புரோட்டோகாலில் வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் போய் பார்க்கறது வந்து ஒரு அஃபிஷியலாக வரும்போது, தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரதமர் வரும்போது பார்க்காம இருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் அஃபிஷியலாக வந்து ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி தலைவர் வந்து பார்க்கறது இயல்பு தான், அது நேரம் கேட்கறது இயல்பு தான். ஆனால் அதனால வந்து உடனடியாக கூட்டணி உறுதியாகிடுமா என்றால் நிச்சயமாக இருக்காது. ஆனால் அந்த ஓப்பன் ஆப்ஷன்ல எடப்பாடியார் எப்பவுமே வைத்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். ரைட், கேப்டன் தான் முடிவு பண்ணுவாரு. ராமகிருஷ்ணன் நிறைவா சுருக்கமா உங்க பார்வை இதுல. இல்ல, அதாவது நீங்க கேட்ட அந்த 6ஆம் தேதி அப்கோர்ஸ் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் அதை நீங்க வந்து பாஜக தலைமையில் ஏதாவது மாற்றம் இருக்குமாங்கிறத பற்றி அந்த அடுத்த வாரம் நம்மளுக்கு தெரியலாம், ஒரு தெளிவு தெரியலாம். அதாவது மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி அது ஒன்று. மற்றபடி என்னை பொறுத்தவரையில் இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வந்துடும் நம்ம கூட அது ஒரு தீர்மானமாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் எடப்பாடி வந்து இது வரைக்கும் அதுக்கு பிடி கொடுத்து பேசலை. ஓகே, ஸோ அவர் வடாப்பட்டு ஒரு தன்னுடைய பொசிஷனை இது பண்ணி வச்சுக்கணும், பலப்படுத்தி வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு போஸ்டரிங் இருக்குது. அதுதான் அதைத்தான் நான் வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்கிறேன். இணைப்பு நடக்கலாம்னு மரியாதை தமிழ்மணி சார் சொன்னாங்க. எஸ், நீங்க ஜேஎனி ஜானி என்று பிரிந்திருந்த பொழுது நடந்த சண்டைகள் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தாண்டி இணைஞ்சிருக்காங்க. ஈவன் எம்ஜிஆர் அவர்களே ஜெயலலிதாவோடு முரண்பட்டு அவருடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையில் வந்த செய்திகள் நமக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக சில கடிதம் எழுதியதாக கூட செய்திகள் உண்டு அன்றைக்கு ராஜுவுக்கு. இந்த மாதிரி எஸ், இவன் உண்மைதான். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாமே திருப்பி சேர்ந்துட்டாங்க. அதனால இங்கே அரசியலில் எதுவும் நடக்கலாம், கிரிக்கெட்டில் எதுவும் நடக்கலாங்கிற மாதிரி அரசியலில் எதுவும் நடக்கலாம். அவ்வளவுதான். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.